வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் ஐயா நாகூரியம் அனிஃபா அவர்களின் மகன் அனிஃபா நௌஷத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. ஆன்மீக பாடல்களாகட்டும், அரசியல் பாடல்களாகட்டும், கேட்போர்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதியக்கூடிய கம்பீர குரல் கொண்டவர் ஐயா. அவருடைய நூற்றாண்டின் தொடக்கம் இது. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அவர் இருக்கும் பொழுது கழகத்திற்காக ஒரு தூணை போல செயல்பட்டவர்கள். திமுக கழகம் வளருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று கூட கூறலாம். எனவே கழகத்திற்கு உழைத்தது போலவே சமுதாயத்திற்கும் உழைத்திருக்கிறார். பெரியார் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு. பெரியார் அவர்கள் நாகை புறங்கள் சுற்றுப்புறங்களை ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால், அப்போ தஞ்சை பிரிக்கப்படாததாக இருந்தது, தஞ்சை மாவட்டம். அப்போ அங்கே உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அவங்க வருவாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்காக, பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. அப்போ நாகூரில் மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு, ஐயா யாராவது ஹனிஃபா ஐயாவை போய் கூப்பிட்டு வாங்களே அப்படிம்பாங்க. ஹனிஃபா ஐயான்னா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், பெரிய வயசான ஒரு போல இருக்குன்னு. ஒரு 11 வயசில் ஒரு பையன் கிட்டக்கிட்டு ஓடியாந்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் ஓடுவார். ஐயா கூப்பிட்றாங்களா அப்படின்ன உடனே இவர் சில பாடல்களை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு நேரடியாக ஓடியாந்துருவாங்க. வந்து பார்க்கும் பொழுது பெரியார் இவரை பார்த்த உடனே வாங்க அப்படி சொல்லிட்டு பாக்கெட்டில் இருந்து தேடி தேடி ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து கொடுப்பாங்க. அன்றைக்கி ரூபாங்கிறது பெரிய விஷயம். அப்படி கொடுக்கும் பொழுது, ஐயா நான் பக்கத்து ஊருக்கு பிரச்சாரத்துக்காக போகிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்பார். தாராளமாக ஐயா அப்படின்னு அந்த வாகனத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடம் வந்த உடனே ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்றுட்டு கணீருங்கிற குரலில் ஒரு சின்ன பையன் பாடினா ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய கூட்டம் வந்துடும், வந்து சேர்ந்துருவாங்க. அடடே ஒரு பொடிப்பைய என்ன அருமையாக பாடுறாயா, என்ன பிச்சில் பாடுறான் அப்படின்ட்டு சுற்றி கூட்டம் கூடிடும். இந்த கூட்டம் கூடின உடனே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது மாதிரி சுற்றுப்புறங்கள் எங்கே நடந்தாலுமே பெரியார் அவர்களோடு இணைந்து எல்லா மேடைகளிலும் தன்னுடைய கணீர் குரலால் மக்களை கவர்ந்தவர் நாகூரியம் அனிஃபா. அதுபோலவே டாக்டர் கலைஞர் அவர்கள், தன்னை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அவர்களுடைய உற்ற தோழனாக இருந்தவர். பேரறிஞர் அண்ணாவுடன் மிகுந்த தொடர்பு. ஆக இப்படி திமுக கழகம் என்று எடுத்தால் நாகூர் அனிஃபாவை நினைக்காமல் இருக்க முடியாது. அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவிலே மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனது தந்தையின் பெயரில் இசைமுரசு நாகூரியம் ஹனீஃபா தெரு என்று ஒரு நாகூரில் உள்ள ஒரு தெருவிற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அதுபோல கடற்கரை சில்லடியை ஒட்டி இருக்கின்ற அமைய இருக்கின்ற ஒரு பூங்காவிற்கு இசைமுரசு நாகூரியம் ஹனீஃபா நூற்றாண்டு நினைவு பூங்கா என்று வைத்திருக்கிறார்கள். எனவே இதற்குள்ள அரசாணையை வெளியிட்டவுடன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான் எனது குடும்பத்தாருடன் நேரில் சென்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு வந்தேன். உண்மையிலேயே இந்த தருணம் மிக அருமையான தருணமாக கருதுகிறேன்.
அனிஃபா ஐயா அவர்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது? இசையின் மீது அவருக்கு இந்த அளவற்ற ஆர்வம் எப்பொழுதிருந்து ஏற்பட்டது? ஆ, இசை மீது அவருக்கு ஆர்வம் வர காரணம் எனது பாட்டனார், அதாவது என்னுடைய தந்தையின் தந்தை. அவர் மலேசியாவில் ரயில்வேஸில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார், பணிபுரிந்து கொண்டிருந்தார். அங்கிருந்து வரும்பொழுது கிராமஃபோன், அப்போ அந்த கையால் சுற்றுற ரெக்கார்ட் பிளேயர்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருந்தார். அதில் நிறைய கவால்ஸ், காரைக்கால் தாவூத், இப்படி சில கவால்கள் எல்லாம் கேட்டு, அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு கேட்டு இதுபோல் நாமும் பாட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையின் தகப்பனார் அற்புதமாக குரான் ஓதுவார்கள், நல்ல இனிமையான குரலில். அதுபோலவே பாங்கு பாங்கு சொல்லுவதும் மிக அழகாக இனிமையாக சொல்லுவார்கள். அதெல்லாம் அவருக்கு இயற்கையாக இருந்தது. அந்த ரத்னம் அப்படி தான் நினைக்கிறேன். இவருக்கு அது பாடணுங்கிற ஒரு ஆர்வம், இந்த கிராமஃபோனில் உள்ள பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்மளும் இப்படி பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சது தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அது கைகூடிடுச்சு. அரசியல் சினிமாவை தாண்டி ஆன்மீகத்துல ஐயா பாடின பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இறைவனிடம் கையேந்துகள் அந்த பாடல் தான் எல்லாருடைய நினைவிலும் முதல்ல ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை பற்றி உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் ஏதாவது? உண்மைதான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அந்த பாடல் மதங்களை எல்லாம் கடந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல், யுனானிமஸ்லி அக்செப்டட். அந்த பாடலை விட்டல் மகாராஜ்ங்கிறவர் கூட ஒரு பெரிய ஹாலில் ஒரு 2000 பேருக்கு மேலே இல்லை, நிறைய பிராமின்ஸாக நிறைஞ்சிருக்காங்க. இவரும் ஒரு பிராமின் தான், தீட்சிதர்னு நினைக்கிறேன். அருமையாக பாடுறாரு. ஒரே ஒரு இடத்த மட்டும் மாற்றிருக்காரு. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அந்த அல்லாஹ்வின் அப்படிங்கிறதுக்கு பதில் ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள்னு பாடு. அது எல்லாருக்கும் பொதுவானதாயிடுது இல்லையா? திராவிட அரசியலின் எழுச்சிற்காக கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, ஓடி வருகிறான் உதயசூரியன், அழைக்கிறார் அண்ணா அப்படின்னு பல பாடல்கள் பாடியிருக்காங்க. இது திராவிட அரசியலின் எழுச்சியில ஒரு மாபெரும் பங்கா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ஓடி வருகிறான் உதயசூரியன் அந்த பாடல் திமுகவுடைய சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடல் மூலமா எல்லாருக்குமே போய் அந்த சின்னத்துடைய உதயசூரியன்கிற சின்னத்தை எல்லா மனசுலையும் பதிய வச்சாங்க. இதை நம்முடைய இன்றைய முதல்வர், என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய கொள்கைகளை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்த தனி மனித வானொலி என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. 1957 அண்ணா அவர்களுடைய பேச்சை தட்ட முடியல. நாகை தொகுதியில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்ட உடனே, என்னங்கய்யா என்னன்னா
நமக்கு இங்கே எவ்வளோ தூரம் பழக்கமே இல்லை, பரிச்சயமே இல்லை, எப்படி என்ன நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அனிஃபா, நீங்கள் கட்டாயம் நிற்கணும், ஏன்னா நம்முடைய சின்னத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நிற்க வச்சாங்க. அப்போ வெறும் 13% தான் ஓட்டு கிடச்சிது. இருந்தாலும் அங்கே சின்னம் பதிவாகி மூன்றாவது இடத்துல இருந்தாங்க. அது அப்படி. அழைக்கின்றார் 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 அண்ணா. இந்த பாடல் அண்ணா கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகையில் இந்த பாடலை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அண்ணா கிட்ட கொடுத்து, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களிடம் கொடுத்து, இந்த பாடலை நாகூர் அனிஃபா பாடுனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்ககிட்ட வருது அந்த பாடல். அப்போ அந்த மேடைகளையே இசையமைச்சு உடனே பாடினாங்க. அதுதான் வந்து அழைக்கின்றார் 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 அண்ணா. அழைக்கின்றார் 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 அண்ணா, அருமை மிகும் தமிழகத்தின் துயதுடைக்க இன்றே அந்த பாடல் கிட்டத்தட்ட அண்ணா அவர்கள் சொன்னாங்க, இந்த பாடலை மட்டும் ஒரு படத்தில் நான் ஒரு படம் எடுத்து இந்த பாடலை அதில் பாட வச்சுட்டா நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தானோ என்னவோ தெரியல, அம்மையப்பன்ற படத்தில் அந்த பாடலே அப்போ பாடிட்டாங்க. பாடியதற்கு பிறகு அங்கே சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க. தளரலை. சரி, இந்த பாடலை அதில் தானே கட் பண்ணுறேன்னு சொல்லி ஹெச்எம்வி இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அதில் வந்து நான் இந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ரெகுலராக இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடலை பாடணுன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் பயம், இது பிரச்சனை ஆகிடுமோ இந்த பாடலை பாட விட்டா அப்படின்னு. அதனால் இந்த பாடலை நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் இந்த பாடலை நான் பாட விடாமல் ஆக்குனீங்கன்னா இதற்கு பிறகு என்கிட்ட எந்த பாடலையுமே நீங்கள் இங்கே எதிர்பார்க்கக்கூடாது, நான் இங்கே வந்து பாட மாட்டேன். இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி அவங்களெல்லாம் கலந்து பேசி கடைசியில் சரி பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடல் அப்பா பாடியாச்சு. எந்த பாடலை பாட வேணான்னு சொன்னாங்களோ அந்த பாடல் ரெக்கார்ட் பிரேக், அவ்வளவு தூரம் சேல்ஸ். அதுக்கப்புறம் கேட்கணுமா? அது மாதிரி அழைக்கின்றார் அழைக்கின்றார் அண்ணா எல்லா பக்கமும் நல்ல நல்ல விற்பனை. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன நினச்சாங்களோ அதை சாதிச்சிச்சு அந்த பாட்டு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மலேசியாவெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அப்பா கிட்ட வந்து, அனிஃபா, நான் மலேசியாவுக்கு எங்கேயெல்லாம் போனோன்னா அங்கெல்லாம் நீனு இருந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. காரணம் அந்த பாடல்கள், இவங்க போகும்போது அந்த பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படி சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா? அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ஒரு பெரிய அந்யோன்யம் என்னென்னா, ஒரு முறை கட்சி பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேரறிஞர் அண்ணாவும் மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கும் பொழுது எதிர்கட்சிக்காரவங்களாம் சும்மா இருப்பாங்களா, இவர் பாடுறதெல்லாம் அப்போ தீவிரமான பாடல்கள். அழுகின முட்டை, தக்காளி, ஆசிட்லாம் கலந்து கூட அடிப்பாங்க. பட் அந்த நேரத்தில் அடித்தது அழுகின முட்டை. அது பட்டு அப்படி கொட்டிட்டு வருது, வழிஞ்சு ஊற்றுது. அப்போ அண்ணா அவர்கள் வேகமாக வந்து தன்னுடைய மேல் துண்டை எடுத்து அப்பாவுடைய அந்த முகத்தில் அப்படி வச்சு அந்த இதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து
ஆனால் இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, எது நடந்தா என்னன்னு. அதெல்லாம் தொடச்சு அப்படி துடைக்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு தாய் உள்ளம் வேணும் இல்லையா? கண்டிப்பா, ஒரு நிச்சயம். தலைவர். ஆனால் அவர் இதை செய்யணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆனால் அப்படி செஞ்சதுனால இவருக்கு அவர் மேலே ரொம்ப பெரிய அன்பு. நாகூர் ஹனீஃபா ஐயா அவர்களுக்கு இசை முரசு அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ இந்த பட்டம் யாரால எப்போ வழங்கப்பட்டது? தமிழறிஞர் தேசிக விநாயகருங்கிறவர் தான் இசை முரசு, அதாவது இஎம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ம், ம். அதுக்காக இசை முரசு அப்படின்னு பேர் வச்சார். அது அப்படியே நிலச்சிருச்சு. எவ்வளவோ பட்டங்கள் அப்பாவுக்கு கிடைச்சிருக்கு. இசை முரசு, அருள் இசை அரசு, குரல் வேந்தன், இன்னிசை முரசு, கலைமாமணி, தமிழ்ச்செம்மல், எக்கச்சக்கமாக இருக்குது. அது பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். ம். அவ்வளவு இருந்தாலும் இந்த இசை முரசுங்கிறத ரெகுலராக வச்சுக்கிட்டாங்க. முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் நாகூர் ஹனீஃபா அவர்களுக்குமான நட்புறவு எப்படி இருந்தது? அருமை. கடைசி வரையும் அந்த பாண்ட் குறையவே இல்லை. கடைசி வரையும் நட்புறவு நீடிக்க தான் செஞ்சது ஆரம்பத்திலிருந்து. காரணம், அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே திருவாரூரில் ஓடம்போக்கி ஆறு, அது ஆறுன்னு பேரை தவிர மணல் பாங்கான இடம் தான் நிறைய. எப்பாவது தண்ணி வரும்னு வச்சுங்க. அப்போ அந்த மேடான மணல் பாங்கான இடத்துல கலைஞர் அவர்கள் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே வெளியூர்களிலிருந்து தலைவர்களை எல்லாம் வரவழைச்சு மீட்டிங் நடத்துவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. அப்படி போடும் பொழுது அவருடைய சுறுசுறுப்பு, சில மேடைகளில் அப்பா சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஒரு பையன் அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு சிட்டு மாதிரி வேலை செய்வோம். தலைவர்கள் வர்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது, மேடையை அரேஞ்ச் பண்ணுறது, கீழே ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சரி பண்ணுறது, செப் பண்ணிடுறதுன்னு சுற்றி பம்பரமாக சுற்றுறது, தேனி மாதிரி வேலை செஞ்ச பையனுடைய அந்த சுறுசுறுப்பை பார்த்து தான் எனக்கு அவர் மேலே ஈடுபாடு வந்தது அப்படின்னு அப்பாவே சொல்லியிருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்போவே அந்த நட்பு ரெண்டு பேருக்கும் இருந்ததுனால, எங்கள் தகப்பனார் இறந்த பொழுது கூட வீட்டுக்கு முதல்ல என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. அவங்க தகப்பனார் இறந்துட்டாங்கன்ன உடனே முதல்ல நான் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கே உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பனுடைய இறுதியாக தன் நண்பனை பார்ப்பதற்காக வந்தார். ரொம்ப கண்கலங்கிட்டார். அது கடைசி வரையும் அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே தான் தொடர்ந்தது. நாகூர் இஎம் ஹனீஃபா ஐயா அவர்கள் சினிமாவிலையும் சில பாடல்களை பாடியிருக்கார். ஸோ அதில் உங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான சில வரிகளை எங்களுக்காக பாடும். அதாவது, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு இளையராஜா அவர்கள் தான் பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக், பின்னணி இசை அவங்க தான் போட்டாங்க. அதுக்கு முதல்ல டியூன்லாம் பண்ணி வச்சுருந்தது தான். எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்கும்போது நானும் இருந்தேன். அப்போ கதவை தட்டும் பொழுது நான் போய் திறக்கிறேன். ஐயா என்ன வேணும் அப்படின்னு. ஐயா என் பேர் ராசையா, நான் ஐயாவை பார்க்கணும் அப்படின்ன உடனே கூப்பிட்றேன். அவங்க அறிமுகமாக்கிறாங்க. இந்த பாடலை ஐயா உங்களுடைய பாடலுக்கு நான் மியூசிக் அமைக்கணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இதை நீங்கள் ஹெச்எம்விலையில் கேட்கணும், அவங்க தானே இதுக்கு முழு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர், இல்லைங்கய்யா அவங்க சொல்லி தான் நான் வந்திருக்கேன்னொன்னே, சரி ரைட் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பி அடுத்த நாள் ஒரு முழுது தாங்கிட்டே இருந்த டபுள் ரேட் ஹார்மோனிய பெட்டியை எடுத்து கொடுத்து, வாசிங்க இதுதான் டியூன், இதுக்கு பிறகு உள்ளதை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் அவர் வாசிக்கிறாரு. வாசித்தா அற்புதம்.
தென்றல் காற்றே வந்து நிற்கிற மாதிரி அற்புதமான இது, விரல் விளையாடுது. அப்பா என்ன பார்க்குறாரு அப்படின்னு, அற்புதமாக இருக்கு. போனதுக்கப்புறம் சொல்கிறார், நௌஷாத் அவன் விரலை பார்த்தியா, என்ன விளையாட்டு விளையாடுது, பெரிய ஆளாக வருவான்ப்பா அப்படின்னாரு. அவர் அடுத்த நாள் ரெக்கார்டிங்க்கு வந்தாங்க. வந்த உடனே அற்புதமாக வாசித்தார். வாசித்த உடனே முடிஞ்சு எல்லாரும் பாராட்டின உடனே இது ஃபஸ்ட்டு ரெக்கக்னிஷன். அவங்க வெளியில் பாடிட்டு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும் பொழுது உள்ள ரெக்கக்னிஷன் கிடச்சி எல்லாரும் பாராட்டும் போது ஒரு சந்தோஷம், ரெக்கார்டிங்கில் வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வேகமாக வந்து காலில் விட வந்தார். டக்குன்னு அவர் தூக்கி நிறுத்தி, எங்கள் இதில் இப்படி காலையெல்லாம் விடக்கூடாது, இன்னொரு விஷயம், உன் கையில் வித்தை இருக்குது, அதனால் யார் காலில் நீ விடக்கூடாது அப்படின்னு அனுப்பிட்டார். நீ அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளாக வருவேங்கிற பொசிஷனில் சொல்லி அனுப்பிட்டார். பிறகு எங்கள் தகப்பனார் வெளியூருக்கு போயிட்டாங்க. இவங்க இளையராஜா அவர்கள் அன்னக்கிளி படத்தின் மூலமாக ரொம்ப பெரிய டாப் லெவலுக்கு போயாச்சு. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வந்து செம்பருத்திங்கிற ஒரு படத்தில் நீங்கள் பாடணும் அப்படின்னோடனே, என்னப்பா நான் இஸ்லாமிய பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கிறவன், கட்சி பாடல்கள் பாடிட்டு இருக்கிறவனை கொண்டு வந்து டூயட் பாட சொல்கிறேன். இல்லைங்கய்யா, அதில் விரசம் இல்லாத பாட்டு, அதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தான் பாடணும், உங்களால் மட்டும்தான் முடியும், ஏன்னா ஹை பிச்சில் வச்சுருக்கேன், நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பாடினார், நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் ராமன் அப்துல்லாங்கிற படத்தில், உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், அது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல அருமையான பாடல். அதில் ஒரு 2 வரியும் வேணும் பாடுறேன். ஏத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வச்சியாச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா, மொத்தமாக காதிலதான் ஏறலியா. தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனனா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத பூசலும் ஏசலும் என்னடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா, முஸ்லிமா இல்லை ஹிந்துவா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எல்லாம் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆக சினிமா பாடல்கள் குறைவாக பாடியிருந்தாலும் கூட இன்னொரு படம், விஜய் நடித்த படம், நாடோடி மண்ணா போகாதே என்றென்றும் காதல் மாறாதே, அது என்றென்றும் காதல்ங்கிற படத்தில், அதுவும் அதாவது 4 பாட்டாக இருந்தாலும் நாகூரிஃபாங்கிற பேருக்குள்ள 4 பாட்டு பாடினாலும் போதும்னு சொன்னார். ஏற்கனவே சொன்னேன், குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இவருக்கு சினிமா பட வாய்ப்புகள் ஆரம்பத்திலே வந்தது. இவருடைய குரலை கேட்டு, அனிஃபா நீங்கள் வாங்க, எங்களுடைய கம்பெனியில் நீங்கள் பாடலாம், மாத சம்பளம் உங்களுக்கு 350 ரூபா, உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் நாங்கள் செஞ்சு தந்துடுவோம் அப்படின்னாங்க. இவர் சந்தோஷமாக ஏற்றுக்கலாங்கிற நிலையில் இருக்கும் பொழுது, உங்கள் பேரை குமார்னு மாற்றிக்கிறணும் அப்படின்னாங்க.
எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் சரி, குமார்னு நான் கோடி பாடல்கள் பாடுறதை விட நாகூர் ஹனீஃபான்னு 4 பாட்டு பாடினா போதும் அப்படின்ட்டு அதை வேணான்ட்டு வந்துட்டார். அந்த தன்மானம், அந்த சில விஷயங்களுக்கு எல்லாம் அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் விலை பேசிட முடியாது. பாவம் மன்னிப்பு அந்த படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த பாடல் ரெக்கார்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தான் தீரணும். உண்மையிலேயே டிஎம் சவுந்தரராஜன் ஐயா தான் பாடுறாங்க. கோரஸ் தான் நாகூர் ஹனீஃபா. 16 பேரில் ஒரு ஆள். அப்படி பாடும் பொழுது பாடிக்கிட்டே இருக்காங்க. டிஎம்எஸ் பாடி முடித்தாச்சு, கோரஸ் பாடுறாங்க. பாடி முடித்த உடனே சவுண்ட் இன்ஜினியர் உடனே கட் கட். இது மாதிரி 4 தடவை அப்படி பாடி கரெக்டாக கோரஸ் முடிஞ்ச உடனே கட் அப்படின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணிடுறாங்க. டிஎம்எஸ் ஐயா பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரர் தான். என்னப்பா எல்லாம் கரெக்டாக தானே பாடிக்கிட்டு இருக்காங்க, என்ன கட்டுன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைங்கய்யா, ஹனீஃபான்னு பாடின உடனே முள்ளு போய் படுத்துக்கிறது. அப்போல்லாம் டிவைசஸ் நிறைய இல்லையே. அந்த இதில் இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ், அவ்வளோதான். அவர் பாடுற அந்த உச்சஸ்தாயிக்கு முள்ளு போய் இந்த பக்கம் படுத்துறது. அதை தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அது நேரம் ஆகும். அதுக்காக தான். அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஹனீஃபாண்ணே ஒரு 4 அடி நீங்கள் மைக்லேருந்து பின்னால் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா நான் முன்னேறணும்னு வந்திருக்கிறோன்னு நீ என்னை பின்னேற சொல்கிறியே அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்போ அவர் சொன்ன வார்த்தை சவுண்ட் இன்ஜினியர் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் 4 அடி இல்லை 40 அடி பின்னால் நின்னாலும் உங்கள் குரல் என்னைக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னாரு. அது கடைசி வரை நிலச்சி நின்றுச்சு. அது ஒரு பெரிய விஷயந்தான், பெரிய விஷயம். ஐயா, நாகூரியம் ஹனீஃபா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எங்களுடைய பகிர்ந்தமைக்கு வசந்த் டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக எனது இதயம் நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு, வசந்த் டிவி குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.